தவக்காவுக்கும் ஜண்டை, அதில் உடஞ்சிது அணில் குஞ்சுகளோட மண்டை. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அந்த பக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்துறாரு இல்லையா, கல்வி விருது வழங்கும் விழாங்கிற பேர்ல ஒரு கேவலத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த கேவலத்துக்கு கவுண்டரா இவர் இன்னும் கேவலமா ஒரு கருத்தை சொல்ல, அது அணில் குஞ்சுகள் மத்தியில் ஒரு பெரிய ஆத்திரத்தை கிளப்பி விட்டுருக்குது. இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சி 2 நாளைக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அப்பவே அதை பத்தி பேசலாம்னு யோசிச்சேன். 1-2 நிமிஷம் உட்காந்து யோசிச்செல்லாம் பார்த்தேன். அப்புறமா தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அதாவது வேல்முருகன் கேவலமான ஒரு செயலுக்கு கவுண்டரா இன்னும் கேவலமா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது கிட்ட நாய்க்கும் சண்டை, பேய்க்கும் பஞ்சாயத்துங்கிற மாதிரியான விஷயத்துல தான் போய் முடியுது. நாம ஏன் சம்பந்தம் இல்லாமல் இதுல தலையிடுவானே அப்படின்னு அப்போதைக்கு அமைதியாயிட்டேன். அப்புறமா நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் கூர்ந்து கவனிச்சா இந்த விஷயத்துல வேல்முருகனுக்கு சப்போர்ட்டாலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதான், இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, நாம இறங்குவோம்னு இறங்கிட்டேன். ஏன்னா நாட்டில் ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கலன்னா அப்புறம் நாட்டாமின்னு நாம் எதுக்கு இருக்கிறோம், தட்டி கேட்டுருவோங்கிறேன். அதாவது விஜய் பண்ணினது கேவலமா, வேல்முருகர் பண்ணினது கேவலமா, அந்த பக்கம் இந்த மகளிர் விடியல் பயணத்துக்கு எதிராக எடப்பாடியார் ஒரு பீத்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு, அது இன்னும் ஆக சிறந்த கேவலமா. இதுல சிறப்பான கேவலம் எதுங்கிறத அலசி ஆராயறதுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். வேல்முருகன் பேசினது கேவலம் தான், அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. விஜய்க்கு எதிராக வேல்முருகர் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்காக இதுக்கு முட்டெல்லாம் கொடுக்க முடியாது, வேல்முருகனை ஆதரிச்செல்லாம் பேச முடியாது. வேல்முருகனுடைய கருத்துங்கிறது ஆகச்சிறந்த பிற்போக்குத்தனமான ஆகச்சிறந்த ஆபத்தான ஒரு கருத்து. அதை நாம எந்த வகையிலையும் எதுக்காகவும் ஆதரிக்க கூடாது. அது என்னென்னவோ சொல்றாரு, தமிழ் கலாச்சாரம் பண்பாடு, தமிழர்கள் இப்படித்தான் பிள்ளைய வளர்ப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு ஏதோ சொல்றாரு. எல்லாமே கடைஞ்செடுத்த பிற்போக்குத்தனமான கருத்துக்கள். அது பெண்களை திரும்பவும் மூலக்குழியில தள்ளுற, அடுப்பங்கரையிலேயே அடக்கிற மாதிரியான கருத்துக்கள். எந்த வகையிலையும் வேல்முருகனோட கருத்தை யாரும் ஆதரிக்காதீங்க. அதை ஆதரிக்கிறதுக்கு உண்டான நியாயம்னு எதுவுமே கிடையாது. அது என்னமோ சொல்றாரு, பெண் பிள்ளைகள் இன்னொரு வீட்டுக்கு மனைவியா போக வேண்டியவங்க, இன்னொருத்தனுக்கு மனைவியா இருக்க வேண்டியவங்க, இப்படி யாரையோ தொட்டுக்கிட்டு திரியிறாங்க. இதெல்லாம் நியாயமா? பெற்றோர்கள் நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்களே கூட்டிட்டு போறீங்களா, உங்களுக்கு கேவலமா இல்லையா? இப்படின்லாம் பேசுறாரு. சந்தேகமே இல்லை, இதெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான பேச்சு, கடைஞ்செடுத்த பிற்போக்குத்தனமான பேச்சு. அதெல்லாம் பெண்கள் விருப்பம், பெண்கள் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த கூந்தலானுக்கும் அதிகாரம் கிடையாது. பெண்கள்னா இன்னொரு வீட்டுக்கு வாழ போறதுக்காகவே படைக்கப்பட்ட உயிரினம் அவங்க. ஏன் அவங்களுக்குன்னு உணர்ச்சி, இன்னொரு ஆசாபாசங்கள்லாம் இருக்கக்கூடாதா? இன்னொரு ஆண் மேல அவங்க கை படவே கூடாதா? இன்னொரு ஆணை அவங்க கட்டி பிடிக்கவே கூடாதா? முத்தம் கொடுக்கவே கூடாதா? அதெல்லாம் அவங்களுக்கு உரிமையே இல்லாத ஒரு விஷயமா? என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இதுங்கிறேன். ஸோ வேல்முருகனை இந்த கேவலங்கட்ட பீத்த பேச்சுக்காக வன்மையாக கண்டிக்கிறேன். இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா, வேல்முருகனோட இந்த பீத்த பேச்சுக்காக அணில் குஞ்சுகள்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகிறானுன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா வேல்முருகன் ஒரு வகையில அணிலுக்கு ஆதரவாக தான் இந்த விஷயத்தில் நடந்திருக்காப்புல. அவரோட கருத்துங்கிறது ஒரு வகையில் அணிலுக்கு ஆதரவாக தான் போயிருக்குது. ஏன்னா அந்த பக்கம் அணில் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேவலம்ங்கிறது அது ஆகச்சிறந்த கேவலம். ஆக்சுவலா வெகுஜன மக்கள் இந்த விஷயத்துல விஜயை வச்சு வெளுத்திருக்கணும். என்னே அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, மாணவர்களுக்கு பாராட்டு விழாங்கிற பேர்ல நண்டு சிண்டுகளையும் சின்ன சிறுசுங்களையும் கூட்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு அடுத்த அதிபர் நீதான் கூவ சொல்லி அதை கேட்டு ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படியும் அரசியல் பண்ணணுமா? இப்படி பிச்சை எடுத்தா நீ வாழணுமா? இப்படி ஓட்டு பிச்சை எடுத்துதான் நீ அரசியல்ல ஜெயிக்கணுமா? உனக்கு இந்த ஈன பொழப்பு தேவையா அப்படின்னு வெகுஜன மக்கள் விஜயை விட்டு வெளுன்னு வெளுத்திருக்கணும். அதை ஒரு மாதிரி இப்ப வேல்முருகர் தடுத்துட்டாரு. கீழே இருக்கிற கோட்டுக்கு மேல பெருசா ஒரு கோட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிறது சின்ன கோடு ஆயிரும்ல. அந்த மாதிரிதான் விஜயோட கேவலம் இப்ப சின்ன கேவலம் ஆயிருச்சு, வேல்முருகன் மன்னது பெரிய கேவலமா மாறிடுச்சு. இந்த வகையில வேல்முருகன் விஜய்க்கு ஆதரவாக தான் செயல்பட்டு ஒரு சின்ன நம்பர்ல, ரொம்ப சின்ன நம்பர்லயாவது விஜய் மாணவர்களுக்கு விருது வழங்கின விழாங்கிறது நல்லதுதான், அவர் நல்லதுதான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கணிசமான ஆட்கள் இப்ப பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே வேல்முருகன் தான். வேல்முருகன் மட்டும் இப்படி கடைஞ்செடுத்த கிறுக்குத்தனமான பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தை சொல்லலைன்னா இந்நேரம் வெகுஜன மக்கள் அணில வச்சு வெளுத்திருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் மறக்கடிச்சு சின்ன கேவலத்தை மூடி மறைச்சு அதை விட பெரிய கேவலம் ஒன்று பண்ணி அணில காப்பாற்றின வேல்முருகனை விஜய் ரசிகர்கள்லாம் பாராட்டினா எதுக்கு பாஞ்சி பெறாண்டிக்கிட்டு திரியிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் ரசிகர் ஒருத்தர் இருக்காப்புல, என் நண்பர் 2 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட ரொம்ப சீரியஸாக ஆர்கியூ பண்ணாரு. ஏங்க நீங்கள் விஜயை மற்ற விஷயத்துக்காகலாம் எதுக்குறீங்க கண்டிக்கிறீங்க, அதெல்லாம் சரிதான், இந்த விஷயத்துலையுமா
அதாவது இந்த மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா, இந்த விஷயத்திலையுமா அவருக்கு எதிராக பேசுவீங்க? இதுக்காகவுமா அவரை எதிர்ப்பீங்க? நாட்டில் எந்த கட்சியாவது இப்படி பண்ணுச்சா? வேற எந்த கட்சியும் பண்ணாத ஒரு புதுமையான புரட்சிகரமான விஷயத்தை விஜய் பண்றாருல, அதுக்கு அவரை என்கரேஜ் பண்ணும்ல, இதுலயே எதுக்காக அவரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சீரியஸாவே என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாரு. ஆக்சுவலா மாணவர்களுக்கு உதவுங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம் தான். பல பேர் பல வகையில பல மாதிரி உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல அரசியல் கட்சி பிரமுகர்களும் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சாதாரண பணக்காரங்களே, கோடி ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசுன்னு நினைக்கிற மாதிரியான சில பணக்காரங்களே 1 கோடி ரூபாயை அசால்ட்டா இல்லாத ஏழை மாணவர்களுக்கு செலவு பண்றது, கவர்மெண்ட் ஸ்கூலை புதுப்பிச்சு கொடுக்கறது, அதுக்குண்டான இன்னும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, சாமான்கள் வாங்கி கொடுக்கறதுன்னு பல பேர் பல வகையில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகள் கல்விக்காக பண்ணதுங்கிறது அதெல்லாம் ஆக சிறந்த சாதனை. 1000 விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. உலகத்திலேயே யாரும் நினைச்சே பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம், கல்வி அற்புதங்களை எல்லாம் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியிருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நண்பருக்கு நான் சொன்ன பதில் என்னன்னா, உண்மைதாங்க, இப்படி ஒரு ஃபங்க்ஷனை பண்ண வேண்டிய அவசியம் நாட்டில் இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. இப்படி ஒரு கேவலம் கட்ட வேலையை செய்யணுங்கிற அவசியம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே வேற எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவனுக்கும் கிடையாதுங்கிறான். சில ஆயிரங்களை சில லட்சங்களை செலவு பண்ணி சின்னஞ்சிறுசுகளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இவர் தான் அடுத்த அதிபர், நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு அத்தனை நாட்டையும் ஆள தகுதி பிடிச்ச ஒரே தலைவன் இவர் தான், விஜய் தான் அப்படின்னு அவங்களை எல்லாம் பேச சொல்லி புகழ சொல்லி அதை கேட்டு ஆர்கசம் அடைய வேண்டிய அவசியம் இந்த அணிலை தவிர வேற யாருக்குமே கிடையாது. நண்டு சிண்டுகள் புகழ்றது எல்லாம் கேட்டு பரவசம் அடைய வேண்டிய அவசியம் நாட்டில் வேற எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. அப்படி ஒரு பாவப்பட்ட அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது இந்த அணிலை தவிர அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒரு பதிலை சொல்ல, அதுக்கப்புறமாவும் அவர் அடங்கல. அதெல்லாம் நீங்க சும்மா சொல்றீங்க, தளபதி தங்க மனசுக்காரரு, அவர் போட்டிருக்கிற சட்டையை விட அவர் மனசு எம்புட்டு வெள்ளம் தெரியுமா, மாணவர்களோட நலன்ல அவருக்கு எம்புட்டு அக்கறை தெரியுமா அப்படின்னு ஏதேதோ பெணாத்தினாரு. நான் எதையுமே பேசல. ஏன்னா எதிர்த்தாப்புல உக்காந்து இருக்கிற ஆளு விஜய் ரசிகர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரோட தொடர்ந்து மல்லு கட்டுறதுக்கு நாம் என்ன கூமுட்டைகளா? சரிங்க, இப்ப என்னங்க, விஜய் நம்ப நல்லவர், அவரை அடுத்த முதலமைச்சரா ஆக்கணும், அவ்வளவுதானா? ஆக்கிரலாம், விடுங்க, ஏன் ஓட்டு விஜய்க்கு தாங்க, விடுங்க இந்த மேட்ரை அப்படின்னு அதை அத்தோட விட்டுட்டேன். இப்போ இதை இத்தோட விட்டுட்டு அடுத்த மேட்ருக்கு போவான். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இந்த மகளிர் விடியல் பயணம் பேருந்து சம்பந்தமா சமீபத்தில் ஒரு பீத்த கருத்தை சொல்லி இருந்தாரு. கட்டணமில்லா பேருந்து நீக்க சொல்றீங்க, அந்த பேருந்துல ஏறி இறங்கினாதான் உயிர் உத்தரவாதம். அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறாங்க, பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறாங்க, பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறாங்க. எடப்பாடியாருக்கு எப்படி இந்த டவுன் பஸ்ஸுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டிருக்கிற அந்த பிங்க் பெயிண்டை பார்த்த உடனே லிப்ஸ்டிக் ஞாபகம் வருதுன்னு தான் எனக்கு தெரியல. பொதுவாக பிங்க் கலருங்கிறது பெண்களோட அடையாளப்படுத்தப்படுற ஒரு விஷயம்தான். பிங்க் ட்ரெஸ்ஸு, பிங்க் மேக்கப்பில் பெண்கள் கூடுதல் அழகாக தெரிவாங்கன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலான உண்மை தான். ஆனால் பெண்கள் பிங்க் கலரில் பெருசாக லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறாங்களா என்ன? எனக்கு தெரிஞ்ச லிப்ஸ்டிக்கு பிங்க் கலரை பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவ்வளோவா இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. நான் அப்படி ஒன்றும் பெருசாக அதை பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல. ஆனால் அது எப்படி பஸ்ஸுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டிருக்கிற அந்த பிங்க் பெயிண்ட்டும் லிப்ஸ்டிக்கும் மேட்ச் ஆகுது எடப்பாடியாருக்கு அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எடப்பாடியார் வகையற அதிமுக காரங்கள்லாம் எந்நேரமும் குனிஞ்ச மேனிக்கே தெரியுறாங்கல்ல, அவங்க நிமிந்து பார்க்கறதுன்றது எப்பயாவது நடக்கிற ஒரு நிகழ்வு தானே. அதனால எப்பயாவது அவங்க நிமிந்து பார்க்கும்போது அவங்க கண்ணில் பிங்க் கலர் பட்டுருச்சுன்னா உடனே பெண்களின் உதட்டுக்கும் அதில் பூசப்படுற லிப்ஸ்டிக்கும் அவங்க கவனம் போயிருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மனவியாதியில் எடப்பாடியார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி தான் எடப்பாடியோட இந்த பேச்சை கேட்கும் போது எனக்கு தோணுது. பின்ன பிங்க் பெயிண்டை பார்த்த உடனே எடப்பாடியாருக்கு லிப்ஸ்டிக் தான் ஞாபகம் வருதுன்னா வேற என்னத்தை சொல்ல சொல்றீங்க? அடிப்படையில் இந்த எடப்பாடியார்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சிக்கும் தலைவராக இருக்கிறதுக்கே ஒரு அன்பிட்டான ஆளு, அவ்வளவுதான். ஏன்னா எதை வச்சு எப்படி அரசியல் பண்ணணும்னே இவங்களுக்கு தெரியலையே. உண்மையில எடப்பாடியார்லாம் அடுத்த சிஎம் ஆகணும்னா மக்களே பரிதாபப்பட்டு ரட்டலைக்கு ஓட்ட குத்துனாதான் உண்டே தவிர திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான நேரேட்டிவை செட் பண்ணி தொடர்ச்சியா திமுக அரசுக்கு எதிரான நேரேட்டிவ்களை தொடர்ச்சியா செட் பண்ணி அதன் மூலமா மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி எடப்பாடி ஜெயிச்சு இனிமே சிஎம் ஆகுறதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் நடக்காத காரியம். எடப்பாடி சிஎம்
ஆகணும்னா ஒரே வழிதான், மக்களா பரிதாபப்பட்டு குத்துனாதான் உண்டு. இப்போ சென்ட்ரல் காங்கிரஸும் நம்மூர் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ வடக்க பிஜேபிக்கு எதிராக வலுவான நேரேட்டிவ்களை செட் பண்ணி திரும்ப திரும்ப அதை பேச வச்சு வெகுஜன மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்து அவங்களையே திரும்ப திரும்ப அதை பற்றி பேச வச்சு அதன் மூலமாக பிஜேபிக்கு எதிரான மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கி அதில் மக்கள் கன்வின்ஸ் ஆகி காங்கிரஸுக்கு ஓட்டை போட்டு இனிமே காங்கிரஸ் இந்தியாவை ஆள்றதுங்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் நடக்காத ஒரு காரியம். ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு திறமை இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்கிறது தான் ஏன் கணக்கு. காங்கிரஸ் இன்னொரு தடவை இந்தியாவை ஆளணும்னா ஒன்று பிஜேபி அதுவே அது தலையில் மண்ணள்ளி போட்டுக்கணும், இல்லைன்னா மக்களே பரிதாபப்பட்டு காங்கிரஸுக்கு ஓட்டை குத்தி தள்ளணும். பிஜேபி சரியில்லைப்பா 10-15 வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம், என்னத்தை திரும்ப திரும்ப அவங்களுக்கே சான்ஸை நோட்டுறது, பாவம் காங்கிரஸ்காரன் ரொம்ப நாளாக ஆட்சி அதிகாரம் இல்லாமல் கிடக்கிறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு மக்களே பரிதாபப்பட்டு காங்கிரஸுக்கு ஓட்டை குத்துனா மட்டும்தான் காங்கிரஸால் இன்னொரு தடவை இந்தியாவை ஆள முடியும், ராகுல் காந்தியால் இந்தியாவுக்கு பிரதமர் ஆக முடியும். பிஜேபிக்கு எதிராக நேரேட்டிவ் செட் பண்ணி காங்கிரஸ் ஜெயிக்கிறது, ராகுல் பிரதமர் ஆகிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் இனிமே இயலாத காரியம்ங்கிறது தான் என் கருத்தம். அதே தான் இங்கே இருக்கிற அதிமுக விஷயமும். திமுக அதன் தலையில் அதுவே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா பிஜேபி எடப்பாடியாருக்கு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. அவங்ககிட்ட இருக்கிற இந்த இடி சிபிஐ இன்ன பிற அமைப்புகள் மூலமாக திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து அதன் மூலமாக திமுக அரசுக்கு எதிரான ஒரு வலுவான நேரேட்டிவ்களை தொடர்ச்சியாக செட் பண்ணி அதை பற்றி நம்ம ஊர் மக்களை திரும்ப திரும்ப பேச வச்சு அதன் மூலமாக மக்களை கன்வின்ஸ் பண்ணி சரி போன தடவை சூரியனுக்கு போட்டான் இந்த தடவை ரட்டலைக்கு போட்டுருவான், பாவம் எடப்பாடியாரும் எவ்வளோ நாளைக்கு தான் எதிர்கட்சியாகவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மக்களே பரிதாபப்பட்டு எடப்பாடியை சிஎம் ஆக்கினாதான் உண்டே தவிர எடப்பாடியார் அவரோட புத்திசாலித்தனத்தால் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் நடக்காத ஒரு காரியம்ங்கிறேன். ஏன்னா இந்த மகளிர் விடியல் பயணம்ங்கிறது எப்பேற்பட்ட ஸ்கீமு, எத்தனை லட்சம் பெண்கள் அனுதினமும் பயன்படுறாங்க, கடந்த 4 வருஷத்துல எத்தனை லட்சம் பெண்கள் எத்தனை ஆயிரம் ரூபாய்களை அந்த பயணத்தின் மூலமா மிச்சம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா டவுன் பஸ்ஸுகள் பல பஸ் கொஞ்சம் பாடாவதியா இருக்குதுன்றது உண்மைதான், அதை மெல்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க, புது பஸ்ஸுகள் வர வர பழைய டவுன் பஸ்ஸுகளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாங்க தான். ஆனா அதை இப்படியா கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, முன்னாடி அடிச்சிருக்கிற பிங்க் பெயிண்டை பார்த்தா எனக்கு லிப்ஸ்டிக் ஞாபகம் வருதுன்னா பேசுவீங்க, அப்புறம் என்னத்தை சொல்றது. அதனால தான் இதய தெய்வம் இவங்களையெல்லாம் பேச விடாமையே வச்சிருந்தது. அப்படியே குனிஞ்ச மேனிக்கு வந்து கும்பிட்டுட்டு அப்படியே குனிஞ்ச மேனிக்கு ரிட்டர்ன் போயிடணும். திரும்ப பட்டக்ஸி கிட்டக்ஸி அவனாவது காட்டினீங்கன்னா அதோட அமைச்சர் பதவி காலியா, இன்ஃபேக்ட் கட்சியிலிருந்து அவங்கள காலி பண்ணிடுவான்னு இதய தெய்வம் இவங்களை எல்லாம் மிரட்டி வச்சிருந்ததும் விரட்டி வெளுத்ததும் ஒரு வகையில் சரிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்களையெல்லாம் பேச விட்டுருந்தா இதய தெய்வம் இமயமலையில் பிச்சை தான் எடுத்துருக்கணுங்கிறேன். அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் அமுக்கி விட்டுருங்க.